எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க கேப்டன் பேசுறேன். என் பேரு பிரதீப் கிருஷ்ணன். எத்தனை பேரு ரொம்ப நாள் கழிச்சு சென்னை போறீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை நாள் கழிச்சு போறீங்க? எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் கழிச்சு. அங்க எத்தனை நாள் கழிச்சு போறீங்க? 5 வருஷம். 2 வருஷம். சூப்பர். சரி, நான் என்னால எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போய் சென்னை சேர்ந்துடலாம். ஷோ பண்ணுமா? சரி, நான் ஒரு மிட் ரேஞ்ச்ல போயிட்டு சென்னை போய் சேர்ந்துடலாம். உங்களுக்கு பயணம் வெளியதாக அமைக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். விமான கேப்டன் பயணிகளிடம் தமிழில் பேசி நலம் விசாரித்து அதிரடி காட்டியுள்ள காணொலியானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. குவைத்திலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தின் கேப்டனான தமிழகத்தை சார்ந்த பிரதீப் கிருஷ்ணன் என்பவர் விமானம் புறப்படுவதற்கு முன்னர் பயணிகளிடம் தமிழில் உரையாடி உள்ளார். அதாவது விமானி ஹிந்தியில் பேசாமலும் இங்கிலீஷில் பேசாமலும் தமிழில்தான் பேசுவேன், நான் தமிழன் என்றார் போல தமிழில் பேசி அசத்தியுள்ளார். தமிழை உலகமெங்கும் கொண்டு செல்ல இவரும் ஒரு உதாரணமாக உள்ளார் என்று இணையவாசிகள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட இதே கேப்டன் மழை குறித்த அறிவிப்புகளை தமிழில் கூறி பயணிகளை வியப்பில் ஆழ்த்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியினை முதன்மை மொழியாக கொண்டாடி வரும் சூழ்நிலையில் தமிழ் மொழியை ஆதரித்து பலரும் இதுபோன்ற செயல்களை செய்து வருகின்றனர். மத்திய அரசு ஹிந்தி மொழியைத்தான் முதன்மையான மொழி என்றும் ஹிந்தியை அனைவரும் கற்க வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இது இந்திய நாடா அல்லது ஹிந்தியின் நாடா என்று கேள்வி கேட்டு மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசி வருகிறார். இந்தியாவில் போட்டித் தேர்வுகளில் கூட ஆங்கிலத்திற்கு பதிலாக ஹிந்தியை கட்டாயமாக்க முயலும் மத்திய அரசு தமிழ் மொழியையும் மற்ற மாநில மொழிகளையும் அழிக்க முயல்வதற்கு சீமான் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார் என்பது கவனிக்கத்தக்கது.